ஜுவல்லரி மேனுஃபேக்சரிங்ல 10 வருஷமா ஒர்க் பண்றேன், ப்ரொமோஷன் கிடைக்குமா அண்ட் அந்த ஃபீல்ட்ல வர இல்ல அந்த ஃபீல்ட்ல வேற கம்பெனி மாறலாமா, லாட்டரி லக் இருக்குமா? கோல்டு மேனுஃபேக்சரிங்னாலீங்க ராசி லக்னத்துக்கு 2-10 குருவும் சனியும் இருக்கணும். 31-8-95 3-56 DM காரைக்குடி. ஏன் கோல்ட்ல இருக்கீங்க? அது இருக்குமா? அப்படியே கோல்ட்ல வேற இடத்துக்கு மாறலாமா? துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். சரி, லக்னம் அப்படியே சனியோட லக்னமா வந்திருக்கு. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வந்துடுறாரு, ராசிக்கு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப இந்த அமைப்புகள்ல லக்னம் 4 டிகிரின்னு வருது. சரி, இந்த இடத்துல குரு சற்று லாப அமைப்புகள் இருந்தாலும் செவ்வாய் சந்திரன் தான் அதிகமா ஒரு அமைப்புகள் இருக்காங்க. நேரடியாக சூரியனும் சுக்கிரன் இங்க ஒரு அளவுக்கு அஸ்தகங்கமாகவும் இருக்கிறாரு. அதே நேரத்துல சனியுடைய பார்வை இருக்கா, பெருசான சனி பார்வை இல்லை. அப்ப இந்த இடத்துல லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இவரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு அமைப்புகள்ல வந்துருது. நவாம்சத்துல யாரு நவாம்சத்துல புதன் உச்சமாக இருக்காரு. தசாபுத்தி அமைப்புகள்ல இப்போ உங்களுக்கு சனி தசை. பிரதர், சனி தசை நடக்குது, மேனுஃபேக்சரிங்ல இருக்கிறீங்க, ரைட்டு தான், பொறுமையா நிதானமா பண்றது தானே. ஒரு 2 வருஷமா நல்லா இல்லை பிரதர். 2023 தொடங்கினதுல இருந்தே டல்லா தான் இருக்கிறீங்க. இது அப்படியே தான் தொடரும் கொஞ்ச நாளைக்கு, பொறுமையா இருங்க. அட்டமாதிபதி தசை சுபத்துவம் இந்த இடத்துல சுபத்துவ அமைப்புகள்ல அட்டமாதிபதி கையை பெசாம இருப்பாரு. இப்படி ஓங்கி குத்த வர்றவரு இப்படி கையை கட்டிக்கிட்டு உங்களை பார்த்துக்கிட்டே மறைச்சிக்கிட்டே இருப்பாரு. அப்ப நல்லது பண்ண மாட்டாரு இந்த இடத்துல, சரிங்களா? அப்போ நேரடியான அமைப்புகள்ல உங்களுக்கு இந்த சந்திரனும் சூரியனும் பெரிய நல்ல பலனை செய்யாதவங்க. ஆனா செவ்வாய் திக்பலமா இருக்கிறாருன்ற காரணத்தினாலையும் சுக்கிரனுடைய வீட்டுல இருக்காருன்றதுனால ஏதாவது பண்ணணும்ல. அப்ப தொழில் அமைப்புகள்ல நல்ல மாற்றம் எல்லாம் அந்த செவ்வாயுடைய அமைப்புகள்ல தான். எப்போ 2026 பிப்ரவரியில தான். 2026 பிப்ரவரி 27ஆம் தேதிக்கு பிறகு வேலை மாற்றம் வரும். அந்த வேலை மாற்றத்தால நல்ல அமைப்புகள்ல இருப்பீங்க. கம்பெனி மாறலாமா? தாராளமா மாறிக்கிங்க. இதுல என்ன, லாட்டரி கிடைக்கணுமா? லாட்டரி கிடைக்கிறதுக்கு 11ஆம் பாவகம் நல்லா இருக்கு. 2-11 9ஆம் அதிபதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தம் பண்ணும். 9ஆம் அதிபதி எந்த விதமான சம்பந்தத்திலும் இல்லை. அதே நேரத்துல சனி தசை, புதன் தசை உங்களுக்கு பாக்கியாதிபதி தசை நல்லா தான் இருக்கும். ஆனா லாட்டரி கொடுக்குமா? லாட்டரி கொடுக்கறதுக்கு லக்ன சுபத்துவம் வரணும், சுக்கிரன் சூப்பரா இருக்கணும் பிரதர். இந்த 2 விஷயம் கொஞ்சம் டல்லா இருக்கு. லாட்டரி அமைப்புகள் இல்லை, ஆனா நல்லா தான் இருப்பீங்க, சரிங்களா? அடுத்ததாக